ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். 15,000க்கு கம்மியாக ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மி தரப்புல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2022 ஃபஸ்ட்டு மொபைலாக அவங்களோட ரியல்மி 9 சீரீஸில் 9i அப்படின்ற இந்த ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இல்லை இதுக்கு பதிலாக வேறு எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற டோட்டல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லியே டெமோ ஃபோன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. 9i அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டு கீழே ரியல்மி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துட்டு பாட்டமில் என்ன கலர் வேரியண்ட், சார் வேல்யூ என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ப்ரைஸ் டீட்டெயில், பாக்ஸில் என்னெல்லாம் வருதுன்றதை கொடுப்பாங்க. ப்ரைஸ் வந்துட்டு எக்ஸாக்டாக எவ்வளோ வருது அப்படின்றத வீடியோவில் இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சீலை ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுக்கான சிலிகான் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைலு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலை ஆன் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேஸோட போட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் ஃபிட் ஆகுது. ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு சார்ஜ் போடுறதுக்கான 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கு. மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சைடு ஃப்ரேமு, பேக் சைடு எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு கிளாஸும் அப்படின்ற ஒரு ஃபீலே வரும். உள்ள வந்துட்டு டெக்ஸ்சர் டிசைனில் உள்ள வந்து ஸ்ட்ராப்பாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேர்ன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ளோ ஆகுது. அதுவும் வந்துட்டு எந்த டைரக்ஷன்லேருந்து லைட் வந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் க்ளோ ஃபீல் வந்து கொடுக்குது. ஏன்னா தான் கிளாஸி ஃபினிஷில் இருந்தாலும் நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெட்ஜஸ்லாம் வந்து பட தான் செய்யுது. அதை தாண்டி பார்க்கும்போது இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு யூனிக்கான டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது பிரிசம் பிளாக் இருக்கு. இதுலேயே பிரிசம் ப்ளூ அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு காம்பாக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 190 கிராம் வெயிட்டும் 8.4 mm திக்னஸில் வருது. அண்ட் அதை தாண்டி பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து கொஞ்சம் மினிமம் பெசல்ஸ் தான். டாப் அண்ட் பாட்டமில் கொஞ்சம் பெசல்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 20.1:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே காம்பாக்டாக இருக்குது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 180 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. டிராகன் ட்ரெயில் ப்ரோ அப்படின்ற வேற ஒரு பிராண்டோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது பிரைட்னஸ் 450 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்ட் சன்லைட்ல ஆவரேஜா ஒர்க் பண்ணுது. அண்ட் மினிமம் பிரைட்னஸ் 1 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மொபைல்ல எல்லாம் நீங்க என்னதான் பிரைட்னஸ் ஃபுல்லா குறைச்சாலும் கூட நைட் டைம்ல பாக்குறீங்க அப்படின்னும் போது பிரைட்னஸ் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். குறிப்பா OnePlus அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே சாம்சங் மொபைல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் நல்லாவே கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 1 நெட்ஸ் கொடுத்துருக்கனால நல்லா டார்க் ரூம்ல எல்லாம் மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது நல்லா பிரைட்னஸ் குறைச்சிடலாம். இதனால அந்த கண்ணு கூசுறது, கண்ணுல தண்ணி வரதெல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்ணுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் 90 ஹெர்ட்ஸ் அப்படின்றனால நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. சேச்சுரேஷன் லெவல் கூட ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அதை தாண்டி வீவிங் ஆங்கிளுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் குறை சொல்ற மாதிரி இல்ல. சிம் ட்ரேவை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் லெஃப்ட் சைட்லேயே வால்யூம் ராக்கர் கீயும் வந்துருது. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது. இல்லை ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃபேஸ் அன்லாக்குமே யூஸ் பண்ணிக்க முடியுது. அதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்டில் ஒர்க் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் இருக்க இயர்பீஸுமே உங்களுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிறனால சவுண்ட் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ எஃபெக்டில் கிடைக்கும். அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 2.1ஓட சோனி IMX 471 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.8 வருது. அண்ட் ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இதில் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மெகா பிக்சலுக்கு விர்ச்சுவல் போர்ட்ரேட், அதாவது டெப்த் சென்சார் தான் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு 2 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறதுல ஒர்த்தும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பதிலாக ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பரான அப்கிரேடாக இருந்திருக்கும். ஸோ அது மிஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. இதை தாண்டி வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து மேக்ஸிமம் 1080 பிக்சலில் தான் எடுக்க முடியும். அதுவும் 60 fps எடுக்க முடியாது, 30 fps மட்டும்தான் எடுக்க முடியும். ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட Realme OS 2.0ல Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத ஆப்ஸ், ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில தேவையில்லாத கொடுத்து தான் இருக்காங்க. பட் அதை அன்இன்ஸ்டால் நம்மளால வந்து பண்ணிக்க முடியுது. ஸோ ஓவரால் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட யூஸ் பண்ணுறதுக்கு ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் கொடுக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இதோட ஓல்டு வெர்ஷன் Realme 8i பார்த்தோம் அப்படின்னா 18 வாட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த 33 அப்படின்றது நல்ல ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். 0 to 100% ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 70 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ரீச் பண்ணிடும். அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியாக இருந்தாலும் 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர் அப்படின்றனால உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் எடுக்கும். இதனால 1.5 நாள்ல இருந்து 1.5 நாளைக்கு மேலேயே கூட சார்ஜ் நல்லாவே உங்களுக்கு நிற்கும். ஸோ பேட்டரி நல்லா சார்ஜ் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு சூட்டபிளான மொபைலாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 680 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய மோஸ்ட்லி மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா 11 நானோமீட்டர் டெக்னாலஜி இல்லை 12 நானோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும். பட் இதோட ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது 6 நானோமீட்டரில் இருக்குது. இதனால பேட்டரி கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி நார்மல் யூஸ் பண்ணுறதுக்கு, மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு, இந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபோனாக தான் இருக்குது. பட் இந்த மொபைல் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேம் பிளேக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் கிடையாது. பட் நார்மலாக அப்பப்போ சும்மா கேம் பிளேலாம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இதில் வந்து கேம் பிளே பண்ணலாம். அண்ட் விர்ச்சுவல் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 6GB ரேம் வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 5GB வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து போட்டு விர்ச்சுவல் ரேமை கன்வெர்ட் பண்ணி டோட்டலாக 11GB வர மாதிரி நீங்கள் பண்ண முடியும். 4GB ரேம் வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னும் போது இப்போதைக்கு உங்களால் இந்த மாதிரி விர்ச்சுவல் ரேம் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வரக்கூடிய அப்டேட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா விர்ச்சுவல் ரேம் 3GBயோட டோட்டலாக 7GB யூஸ் பண்ண முடியும். ஃபைனலாக இந்த மொபைல் வாங்கலாமா, இதுக்கு ஆல்டர்னேட் வேறு என்ன பிராண்டில் என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ப்ரைஸு 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வாங்கணும் அப்படின்னா 16,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ்க்கு என்ன ஆல்டர்னேட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிவைஸ் இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒரு ஓகேவான டிவைஸ் தான். என்ன ஒரு பிரச்சனை, இந்த கேமராவில் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இனிமேல் நல்லா இருந்திருக்கும். AMOLED டிஸ்பிளே ட்ரை பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கு அப்படியே ஆல்டர்னேட் பார்த்தோம் அப்படின்னா இதே 14,000 ரூபாய்க்கு 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட Redmi Note 10s வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதில் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த ரிஃப்ரெஷ் ரேட் மட்டும் வந்துட்டு 60 Hz தான் வந்து இருக்கும். அதை தாண்டி பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். இதே பேட்டரி எல்லாமே அதுலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு வேரியன்ட் இவங்க வந்து 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வாங்கலாம் பிளான் பண்ணிங்கனாலும் அதுக்கு ஆல்டர்னேட் பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note 11T மொபைல் இருக்குது. அது ஒரு 5G மொபைல். ஸோ அதையும் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த மொபைல் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து இந்த மொபைல் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் ஒலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.